السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون من واله وولده والناس أجمعين. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான மோமினான் ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகளிலும் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், பலாய் முசீபத்துகள், பெரும் ஆபத்துக்கள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இன்றைய காலம் இருக்கிறதே, அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும், நாடு முழுவதும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டு அவர்கள் மீது கவிதைகளை பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். உலகத்திலே எங்கு பார்த்தாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கை பற்றியும் அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை பற்றியும் பல்வேறு விதமான அறிஞர் பெருமக்கள் பறைசாட்டி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பெருமக்களை, நாம் சொல்கின்றோம் நபி நேசமே நமது சுவாசம் என்பதாக சொல்கின்றோம். நபி எதை நேசித்தார்களோ அதை நாங்கள் நேசித்து கொண்டே இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சுவாசித்தார்களோ அதை நாம் சுவாசித்து கொண்டே இருக்கின்றோம் என்பதாக வெறுமன பெயரளவிலே எழுத்தளவிலே நாம் சொல்கின்றோம். நபி நேசமே நமது சுவாசம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய நெஞ்சத்திலே வைத்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நமது மூச்சிலே வைத்திருக்க வேண்டும், நமது பேச்சிலே வைத்திருக்க வேண்டும், நமது சுவாசத்திலே வைத்திருக்க வேண்டும். அப்படி பெருமானாருடைய அந்த வாழ்க்கை முழுவதும் நம்முடைய வாழ்விலே இருந்தால்தான் நபி நேசம் நமது சுவாசமாக ஆகும் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும், எந்த அளவுக்கு நேசித்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும் என்பதாக நாம் ஹதீஸிலேயும் குர்ஆனிலேயும் பார்க்க முடிகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பதாக தங்களுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள். லா யுமினு அஹதக்கும், உங்களில் யாரும் உண்மையான மூமினாக ஆக முடியாது, நீங்கள் உண்மையான ஈமான்தாரியாக ஆக முடியாது. எதுவரை என்றால் ஹத்தா அகூன, நீங்கள் ஆகின்றவரை மின் வாலிதிஹி,
மின் வாலிகி உங்களுடைய பெற்றோர்களை விட, வலதிகி உங்களுடைய பிள்ளைகளை விட, வன்னாசி அஜ்மஈன் மற்ற எல்லா உறவினர்களை விட என் மீது நேசம் வைக்காதவரை நீங்கள் உண்மையான ஈமான்தாரியாக ஆக முடியாது, நீங்கள் ஈமான் கொண்டவராக கருதப்படாதே என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள். ஒரு மனிதன் உண்மையான மூமினாக இருக்க வேண்டும் என்றால், அவன் ஈமான்தாரியான மூமினாக இருக்க வேண்டும் என்றால், மனிதனாக இருக்க வேண்டும் என்றால், தன்னுடைய பெற்றோர்களை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, தன்னுடைய உறவினர்களை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் நேசித்தார்கள். அவர்களுடைய நேசம் எப்படி இருந்தது என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரை மூச்சிலும், பெருமானாரை சுவாசத்திலும், பெருமானாரை பேச்சிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக துஆ செய்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குத்தூசி ஹஸ்ஸான் இப்னு சாபித், யா அல்லாஹ் ஹஸ்ஸானுடைய ஆத்மாவை நீ உறுதியாக ஆக்குவாயாக. அந்த அளவுக்கு பெருமானாரை நேசித்திருக்கின்றார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு கட்டத்திலே ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல், ஜுரத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக வீட்டிலே இருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வரவில்லை. 2 நாட்களாக தொழுகைக்கு வரவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களிடம் விசாரிக்கின்றார்கள், என்னுடைய அருமை தோழர் ஹஸ்ஸானை காணவில்லை, எங்கே சென்று விட்டார்? பிலால் அவர்களே, நீங்கள் ஹஸ்ஸானுடைய வீட்டுக்கு சென்று ஹஸ்ஸானை நீங்கள் விசாரித்து வாருங்கள். ஏன் வரவில்லை, என்ன ஆயிற்று, எதற்காக அவர் பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்பதை நீங்கள் விசாரித்து வாருங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹஸ்ஸானுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். பிலால் அவர்கள் அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு சென்று சலாம் சொல்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹஸ்ஸான் என்பதாக சலாம் சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைந்து சொன்னார்கள், ஹஸ்ஸான் அவர்களே, எங்கே போய்விட்டீர்கள்? உங்களை பெருமானார் விசாரித்தார்கள், உங்களை நபி விசாரித்தார்கள், உங்களுக்கு என்ன ஆயிற்று என்பதாக கேட்கின்ற பொழுது பெருமானாருடைய அந்த பெயரை கேட்டதும் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா கடுமையான காய்ச்சலிலே பல போர்வைகளை போர்த்தி படுத்து கிடந்த அந்த சஹாபி பெருமானாருடைய அந்த பெயர் காதிலே விழுந்தவுடன் எல்லா போர்வைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு ஜுரம் முழுவதும் நீங்கியதை போல பிலால் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா பிலால், என்னை பெருமானார் விசாரித்தார்களா? என்னுடைய பெயரை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்களா என்று கேட்கின்ற பொழுது, ஆம், உங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸானை காணவில்லையே என்பதாக விசாரித்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா ஜுரம் முழுவதும் நீங்கியதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்திதானத்துக்கு வருகின்றார்கள். ஃபாஃபு அன்னி யா ரசூலல்லாஹ், நாயகமே, என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள். உங்களுடைய அந்த பம்பரம் போல இந்த தீனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், பம்பரம் போல சுற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நேரத்திலும் என்னை நீங்கள் விசாரிக்கின்ற அளவுக்கு உங்களை நான் இடையூறாக ஆக்கிவிட்டேனே, என்னை கேட்கின்ற அளவுக்கு உங்களை நான் சங்கடப்படுத்தி விட்டேனே. ஃபாஃபு அன்னி யா ரசூலுல்லாஹ், என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்பதாக ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை விசாரிக்கவில்லை, உங்களை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விசாரித்தார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி சொன்னார்கள், நபியே நாயகமே, ஹஸ்ஸானை நான் விசாரிக்கவில்லை, அல்லாஹ் விசாரிக்க சொன்னான். அல்லாஹ் ஹஸ்ஸான் எங்கே பள்ளிவாசலுக்கு வரவில்லை, தொழுகைக்கு வரவில்லை என்பதாக அல்லாஹ் விசாரிக்க சொன்னான் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்கள். பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கக்கூடிய அளவிற்கு, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விசாரிக்கக்கூடிய அளவிற்கு, அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய அளவிற்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித்
ரலியல்லாஹு தஆலா அப்படி என்ன சிறப்பான அந்தஸ்தை பெற்றார்கள், அப்படி என்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. அவர்கள் ஒரு கவிதையை பாடினார்கள். முஹம்மது ذكره ذكره روح لأنفسنا ومحمد لشكرنا فضل من الأمم. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது இருக்கிறது உள்ளங்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்துவது இருக்கிறது இந்த சமுதாயத்திற்கு கடமையான ஒன்று என்பதாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை பற்றி அந்த நேரத்திலே கவிதை பாடினார்கள். அவர்களை புகழ்ந்தார்கள், அவர்களை மேலே உயர்த்தினார்கள், அவர்களை அந்த அளவுக்கு நேசித்தார்கள். அதனால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஸ்ஸானுக்காக துஆ செய்திருக்கின்றார்கள். பெருமக்களே, ஒவ்வொரு மனிதர்களுடைய கடமை, ஒவ்வொரு மனிதர்களுடைய அவசியம் பெருமானாரை நேசிக்க வேண்டும், பெருமானாரை பிரியப்பட வேண்டும். இமாம் புருசிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுல்லே அவர்கள் பதிவு செய்வார்கள், ஹுப்புன் நபியி அலல் இன்சானி முஃப்தரலுன். நபியை நேசிப்பது அலல் இன்சான் ஒவ்வொரு மனிதனின் மீது முஃப்தரலுன் கடமையாக்கப்பட்ட உண்டு. ஏன் தெரியுமா? வஹுப்ப அஸ்ஹாபிஹி நூரும் பி புர்ஹானி. அதற்கு ஆதாரங்களாக எத்தனையோ சஹாபாக்கள் பெருமானாரை நேசித்திருக்கின்றார்கள் என்பதாக இமாம் புருசிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். பெருமக்களே, இரண்டு காரணங்கள் இருக்கிறது. அந்த 2 காரணங்களால் தான் நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணாக்கப்படுகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 2 காரணம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வமை யக்ஃபுர் பில் ஈமான் ஃபகத் ஹபித அமலு. நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்தால், ஃபகத் ஹபித அமலு, உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் வீணாக்கப்படும். இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளை, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபியி, உங்களுடைய சப்தத்தை விட, பெருமானாருடைய சப்தத்தை விட, ஒரு நபியினுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள். வலா தஜ்ஹரு பில் கௌலி கஜஹரி பாதிக்கும் லி பாதின் அன் தஹ்பத அமாலுக்கும். உங்களின் சிலர்களை அழைப்பதை போல நீங்கள் பெருமானாரை அழைக்க வேண்டாம். உங்களின் சிலர்களை அழைப்பதை போல நீங்கள் நபியை அழைக்க வேண்டாம். அப்படி உங்களுடைய சப்தத்தை நீங்கள் நபியினுடைய சப்தத்திற்கு மேலாக உயர்த்தினால், உங்களின் சிலர்களை அழைப்பதை போல நீங்கள் நபியை அழைத்தால், அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், உங்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டுவிடும். அழிக்கப்படுவதை நீங்கள் ஒரு காலமும் உணரமாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களை, பெருமானாரை நேசிக்கக்கூடிய விதத்திலே நேசிக்க வேண்டும், பெருமானாரை புகழக்கூடிய நேரத்திலே புகழ வேண்டும். அப்படி புகழாமல், நேசிக்காமல் அவர்களுடைய சப்தத்திற்கு மேலாக நம்முடைய சப்தத்தை உயர்த்தினாலோ, அவர்களை நம்மில் சிலர் அழைப்பதை போல பெருமானாரை அழைத்தாலோ நம்முடைய அமல்கள் அழிக்கப்பட்டுவிடும் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, சகாபாக்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? பெருமானாரை எந்த அளவுக்கு தங்களுடைய நெஞ்சத்திலே வைத்திருந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு தங்களுடைய சுவாசத்திலே வைத்திருந்தார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. ஹிஜ்ரி 54ஆம் ஆண்டு வஃபாத்தான சஃப்வான் இப்னு பஜிலத் என்று சொல்லக்கூடிய சகாபி, நீண்ட காலம் வாழ்ந்தவர், அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தவர் சஃப்வான் இப்னு பஜிலத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி வருகின்றார்கள். அவருடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? முகமெல்லாம், அந்த முகத்தின் நிறங்கள் எல்லாம் மாறி இருந்தது. அவருடைய முகம் வாடி வதங்கி செக்க சிவந்து இருள் என்னும் சூழலிலே சூழ்ந்தவராக, சோகமானவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி வந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃப்வான் இப்னு பஜீலத் என்று சொல்லக்கூடிய சகாபியை நோக்கி கேட்டார்கள், என்னுடைய அருமை தோழரை, முகம் வாடி வதங்கி போய் இருக்கிறது, முகத்தினுடைய நிறங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது, உங்களுடைய முகத்திலே இருள் சூழ்ந்த வண்ணமாக இருக்கிறது, என்ன காரணம்?
ஏன் இவ்வளவு சோகமாக வந்திருக்கின்றீர்கள் என்பதாக சஃப்வான் இப்னு பஜிதத் என்று சொல்லக்கூடிய சகாபியை பெருமானார் விசாரித்தார்கள். அந்த நேரத்திலே அந்த சஃப்வான் அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, எனக்கு எந்த நோயும் இல்லை, எனக்கு எந்த நொம்பலமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. இந்த முகத்தின் நிறம் மாறி இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? எனக்கு மறுமையினுடைய சிந்தனை வந்துவிட்டது, மறுமையினுடைய ஞாபகம் வந்துவிட்டது. நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு, நரகவாசிகள் நரகத்திற்கு. உங்களை அல்லாஹ் பெரும் பெரும் நபிமார்களோடு உன்னத நிலையிலே, உச்ச நிலையிலே, உயர்ந்த ஒரு இடத்திலே, சுவர்க்கத்திலே நீங்கள் இருப்பீர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து என்ன? மகாமுல் மஹமூத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து. சுவர்க்கத்திலே உயர்ந்த பதவியிலே உச்ச நிலையிலே நீங்கள் வீற்றிருப்பீர்கள், சொர்க்கத்திலே இருப்பீர்கள். எனக்கு அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்தை கொடுப்பான். அப்படி சொர்க்கத்தை கொடுத்தாலும் அந்த சுவர்க்கத்தின் ஒரு மூலையிலே இருப்பேன். அந்த சொர்க்கத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைக்காது. அந்த சுவர்க்கத்திலே உங்களுடைய திருமுகத்தை பார்க்க முடியாது. அந்த சுவர்க்கத்திலே உங்களை நான் காண முடியாது. அப்பேற்பட்ட எனக்கு சொர்க்கம் அது சொர்க்கமாகவே இருக்காது. அப்பேற்பட்ட சொர்க்கம் எனக்கு சொர்க்கமாக இருக்காது. நீங்கள் உயர்ந்த என் நிலையிலே, உச்ச நிலையிலே சுவர்க்கத்திலே இருப்பீர்கள். அந்த நிலை எனக்கு கிடைக்காது நாயகமே. அதை நினைத்து என்னுடைய முகத்தின் நிறம் மாறிவிட்டது. பெருமானாரை பார்க்க முடியாதே. எனக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்தாலும் உங்களுடைய சொஹபத் நாளை சுவர்க்கத்திலே கிடைக்காது. நீங்கள் உயர்ந்த இடத்திலே, உன்னத இடத்திலே இருப்பீர்கள் நாயகமே. அதை நினைத்துதான் என்னுடைய முகங்கள்லாம் வாடி வதங்கி போயிருக்கிறது, இருள் சூழ்ந்து இருக்கிறது நாயகமே என்பதாக சஃப்வான் இப்னு பஜிதத் என்று சொல்லக்கூடிய சகாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டினார். பெருமக்களே, எந்த அளவுக்கு சகாபாக்களுடைய நேசம் பெருமானார் மீது இருந்திருக்கின்றது. நபியினுடைய நேசமே நமது சுவாசமாகத்தான் சகாபா பெருமக்கள் வாழ்ந்து வந்தார்கள். நாம் இந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம். நாம் பெருமானாருடைய உம்மத்தை மஹமதியா என்பதாக மாறு தட்டி சொல்லுகின்றோமே. பெருமானாருடைய அந்த சுன்னாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா நீக்ரோ அடிமை இந்த இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக பல வேதனைகளையும் பல சோதனைகளையும் அனுபவித்துக் கொண்டும் அஹது அல்லாஹ் ஒருவனே என்று சொல்லக்கூடிய பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரண படுக்கையிலே வீற்றிருக்கின்றார்கள். அவருடைய பிள்ளைகள், அவர்களுடைய மனைவி மக்கள் எல்லோரும், எனக்கு ஏற்பட்ட கை செய்தமே, என்னுடைய கணவன், என்னுடைய தந்தை இறக்கப் போகின்றார். பிலால் அவர்களுடைய பெற்றோர்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா மனைவி மக்கள் எல்லாம் கதறுகின்றார்கள், எனக்கு ஏற்பட்ட நாசமே, எனக்கு ஏற்பட்ட கை செய்தமே, என்னுடைய கணவர் இறக்கப் போகின்றாரே, என்னுடைய கணவர் இறந்துவிட்டால் என்னுடைய தேவையை நிறைவு செய்வது யார்? என்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது யார்? என்னுடைய கணவர் வஃபாத்தாக போகின்றாரே என்பதாக ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி மக்கள், ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கதறி அழுகின்றார்கள். அந்த நேரத்திலே ஹஸரத் பிலால் அவர்கள் மரண படுக்கையிலே வீற்றிருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? யா ஃபர்ஹான், யா ஃபர்ஹான். அவர்களுடைய மனைவி யா கை செய்தமே, எனக்கு ஏற்பட்ட இழிவே என்பதாக சொல்கின்ற பொழுது ஹஸரத் பிலால் அவர்கள் மட்டும் யா ஃபர்ஹான், எனக்கு ஏற்பட்ட சந்தோஷமே, எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியே, எனக்கு ஏற்பட்ட ஆனந்தமே என்பதாக மரண படுக்கையிலே இருந்து கொண்டு ஹஸரத் பிலால் அவர்கள் சொன்ன பொழுது எல்லோரும் கேட்டார்கள், வஃபாத்தாக போகின்றீர்கள், நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறோம், கை செய்தப்படுகின்றோம், நீங்கள் மரண படுக்கையில் இருந்து கொண்டு ஆனந்தமே, சந்தோஷமே, மகிழ்ச்சியே என்பதாக சொல்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய ரசூல் ஹபீபை நான் சந்திக்க போகின்றேன், நான் என்னுடைய முஹம்மது நபி அவர்களை நான் சந்திக்க போகின்றேன், அவர்களுடைய பிரியம், அவர்களுடைய சுஹபத் எனக்கு நாளை மறுமையிலே சுவனத்திலே கிடக்க இருக்கிறது என்பதாக ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மரண படுக்கையிலே இருந்து கொண்டு கூட பெருமானாரை நேசித்தார்கள் என்பதை நாம் வரலாறிலும் ஹதீஸிலும் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, உலகத்திலே பெருமானாரை மட்டும்தான் நேசிக்க வேண்டுமா, நபியை மட்டும்தான் நேசிக்க வேண்டுமா என்று பார்த்தால் இல்லை. அல்லாஹ் சூரா தௌபாவிலை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சூரா தௌபாவிலை சொல்லி காட்டுகின்றான், 11 விஷயங்களை நீங்கள் நேசித்துக் கொள்ளலாம்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்திலே ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பதாக சஹாபாக்கள் பிரியப்பட்டார்கள். அந்த சஹாபி சஃப்வான் இப்னு அவர்கள், நாயகமே சுவனத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும், உங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைக்க வேண்டும், அதனால் என்னுடைய முகம் மாறிவிட்டது என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமை யுத்இல்லா, எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், வமை யுத்இல்லா வர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், ஃபஉலாயிக மா அல்லதீன அன்அமல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கின்றானோ, யாருக்கு அல்லாஹ் நிஅமத் செய்திருக்கின்றானோ அவர்களோடு நீங்கள் சுவர்க்கத்தில் இருப்பீர்கள். யார் தெரியுமா? ஃபஉலாயிக மா அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், நபிமார்களோடு, வசித்தீகீன் உண்மையாளர்களோடு, வஷ்ஷுகதாயி சுகதாக்களோடு, வசாலிஹீன் நல்லோர்களோடு நீங்கள் சுவர்க்கத்தில் இருப்பீர்கள். நபியோடு சுவர்க்கத்தில் இருப்பதற்கு யாருக்கு பிரியம் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருப்பதற்கு யாருக்காவது நேசம் இருக்கிறதா என்றால் நீங்கள் வமை யுத்இல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வர் ரசூல் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அப்படி கட்டுப்பட்டால் நபிமார்களுடைய அந்த சுஹபத், அந்த சித்தீக்கீன்களோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃப்வான் என்ற சஹாபிக்கு சொல்லி காட்டினார்கள். பெருமக்களை 11 விஷயங்களை நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சூரா தௌபாவிலே சொல்கின்றான். ஆனால் அதிலே 3 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 3 விஷயங்களை அதிகமாக நேசிக்க வேண்டும், மிகைத்து நேசிக்க வேண்டும். என்ன 3 விஷயங்கள்? அஹப்ப இலைகி மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதை நீங்கள் நேசியுங்கள். அஹப்ப இலைகி மினல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசியுங்கள், வ ரசூலி ரசூல்மார்களை நீங்கள் நேசியுங்கள். 3 விஷயங்களை நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும், பிரியப்பட வேண்டும். இந்த 3 அல்லாத 8 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 8 விஷயங்களை நீங்கள் தாராளமாக நீங்கள் நேசித்துக் கொள்ளலாம். அதிலே முதல் விஷயம், நம்முடைய பெற்றோர்களை நாம் நேசிக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களை நேசிக்க வேண்டும். நாலாவது, நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில்துறை, நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பொருளாதாரம், இப்படி 8 விஷயங்கள் இருக்கிறது உலகத்திலே. இந்த 8 விஷயங்களை நீங்கள் தாராளமாக நேசித்துக் கொள்ளலாம். இந்த 8 விஷயங்களை தவிர்த்து 3 விஷயங்களை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நேசித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவி மக்களை நேசித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நேசித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வியாபாரம், நீங்கள் தங்கக்கூடிய வீடு, எல்லாவற்றையும் நீங்கள் நேசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதிகமாக நீங்கள் இந்த பிள்ளைகளை, பெற்றோர்களை, வியாபாரங்களை நேசித்தால் ஃபதரப்பசு, நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதனை வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய வேதனை வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, உலகத்திலே நாம் நேசித்துக் கொள்ளலாம். ஆனால் அளவோடு நம்முடைய நேசம் இருக்க வேண்டும். நம்முடைய நேசம் முழுக்க முழுக்க நபி நேசமே நமது சுவாசமாக நாம் வாழ வேண்டும். தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய சகாபி உடல்நிலை சரியில்லாமல் மரண படுக்கையில் இருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நலன் விசாரிக்கின்றார்கள். விசாரித்து விட்டு சொன்னார்கள், தல்ஹத் இப்னு பர்ரா அவர்கள் இன்று இரவு வஃபாத் ஆகி விடுவார்கள். முகம் பார்த்து சொன்னார்கள், இன்று இரவு வஃபாத் ஆகி விடுவார்கள். அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அழைக்க வேண்டும் என்பதாக சகாபாக்களுக்கு உத்தரவிடுகின்றார்கள். சென்று விட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தல்ஹத் இப்னு பர்ரா அவர்கள் மயக்க நிலையிலே கடந்தவர்கள். பெருமானார் சென்ற பிறகு மயக்கம் தெளிந்து சொன்னார்கள், இன்று இரவு நான் இறப்பேன் என்பதாக எனக்கு தெரிகிறது. நான் இறந்தால் பெருமானாரை அழைக்க வேண்டாம். நான் இறந்தால் இரவிலேயே அடக்கி விடுங்கள். நாயகத்தை அழைக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நான் இறந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்து வருவார்கள். இடையிலே அவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும். இடையில அவர்களுக்கு இது சிரமமாக இருக்கும். பெருமானார் சிரமப்படுவதை நான் விரும்பவில்லை. பெருமானார் இரவு நேரத்திலே அங்கிருந்து என்னுடைய ஜனாசாவுக்கு வருவதை நான் பிரியப்படவில்லை. பெருமானாருக்கு சொல்ல வேண்டாம் என்பதாக தல்ஹத் இப்னு பர்ரா அவர்கள் சொன்னார்கள். அதே போல அன்றைய இரவு வஃபாத் ஆனார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்கு
தஃபன் கஃபன் செய்து அவர்களை அடக்கிவிட்டார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருகின்றார்கள் பெருமானார். மஸ்ஜித் நபவிக்கு சகாபாக்களிடம் கேட்கின்றார்கள், தல்ஹத் இப்னு பர்ரா அவர்கள் எங்கே என்பதாக. அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, உடல்நிலை சரியில்லை என்பதாக நேற்று விசாரித்தேனே, எப்படி இருக்கின்றார்? சகாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே அவர் இறந்து விட்டார், இரவிலேயே இறந்து விட்டார், அவரை நாங்கள் இரவிலேயே அடக்கிவிட்டோம் என்பதாக சொன்னவுடன், ஏன் என்னிடம் சொல்லவில்லை? இல்லை, உங்களிடம் சொல்லக்கூடாது, அதனால் உங்களுக்கு சிரமம் ஏற்படும் என்பதாக தல்ஹத் இப்னு பர்ரா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக கபுர்ஸ்தானுக்கு சென்று அங்கே தல்ஹத் இப்னு பர்ரா அவர்களுக்காக தொழுகின்றார்கள். தொழுது அல்லாஹ்விடம் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், தல்ஹத் இப்னு பர்ரா அவர்கள் கபூரிலே அடக்கப்பட்டு இருக்கின்றார்கள், அவர்களை பார்த்து நீ சிரி, அவர் உன்னை பார்த்து சிரிப்பார், அவருடைய கபருடைய வேதனையை நீ நீக்கிவிடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு அவர்கள் அந்த நேரத்திலே துஆ செய்தார்கள் என்றால், பெருமக்களே, எந்த அளவுக்கு அந்த சஹாபி தல்ஹத் இப்னு பர்ரா பெருமானாரை நேசித்திருப்பார், பெருமானார் மீது பிரியம் வைத்திருப்பார், எந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை நேசித்திருப்பார்கள். நேசித்ததின் காரணமாகத்தான் கபூரிலே அடக்கப்பட்ட பிறகும் அவர்களுக்காக சென்று அங்கே துஆ செய்திருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களை, அவர்களுடைய இந்த நட்பு, அவர்களுடைய இந்த பிரியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்பதை நாம் அவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்று பெருமானார் எங்களுடைய நபி, முஹம்மது எங்களுடைய நபி என்பதாக சொல்கின்றோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே, அவர்களுடைய வாழ்விலே, அவர்களுடைய நற்குணங்களிலே நம்முடைய வாழ்க்கை இல்லை என்பதுதான் வேதனைப்படக்கூடிய விஷயம். ரபியா என்று சொல்லக்கூடிய சகாபி, பெருமானாருக்கு ஹிதுமத் செய்யக்கூடியவர், 24 வயது. பெருமானார் கேட்டார்கள், ரபியா, நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாமா? உடனே ரபியா சொன்னார்கள், நாயகமே, எனக்கு யாரு பொண்ணு தருவா? உடனே பெருமானா சொன்னார்கள், இந்த இடத்திலே சென்று நீங்கள் கேளுங்கள், பெண்ணு கேளுங்கள், நான் சொன்னதாக கேளுங்கள், உங்களுக்கு பெண் தருவார்கள். அதே போல ரபியா ஒரு இடத்திற்கு சென்று பெருமானாருடைய பெயரை சொல்லி அங்கே திருமணம் முடிக்கப்படுகின்றது. திருமணம் முடித்தும் அந்த ரபியா தன்னுடைய மனைவியை பார்க்க செல்லவில்லை, பெருமானாரையே சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரபியாவே, உங்களுக்கு திருமணம் முடிச்சாச்சு, நீங்கள் மனைவியிடம் போய் இருங்கள், மனைவியிடம் நீங்கள் செல்லுங்கள், ஏன் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, பெருமக்களே, ரபியாவுடைய வேலையை பெருமானாருக்கு இரவு நேரத்தில் ஹிதுமத் செய்வது, தண்ணி எடுத்து கொடுப்பது, ஒழு செய்வதற்கு மிஸ்வாக் எடுத்து கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் இந்த ரபியா செய்து கொண்டிருந்தார். திருமணம் முடித்தும் மனைவியிடம் செல்லாமல் பெருமானாரை சுற்றி வந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய மனைவியிடம் நீங்கள் செல்லுங்கள் என்பதாக சொன்னவுடன் வேகமாக ஓடிவிட்டார். வேகமாக பெருமானாருடைய கட்டளையை உடனே கட்டுப்பட்டு மனைவியிடம் சென்று விட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலே கதவை திறக்கின்றார்கள். கதவை திறந்து பார்த்தால் அந்த வாசலிலே ரபியா படுத்து கிடக்கின்றார். ரபியாவே, நான் உங்களை போக சொன்னேனே, ஏன் போகவில்லை? வீட்டுக்கு செல்லவில்லையா? திருமணம் நேற்றுதானே முடிந்தது, நீங்கள் வீட்டுக்கு சென்றிருக்கலாமே. நபியே நாயகமே, நீங்கள் சொன்னவுடன் நான் சென்றேன், உங்களுக்கு நான் கட்டுப்பட்டேன். இருந்தாலும் என்னுடைய மனைவியோடு இருக்க எனக்கு மனம் வரவில்லை, எனக்கு அங்கே உறக்கம் வரவில்லை. உங்களுடைய பிரியம்தான் தேடுகின்றது, உங்களோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உள்ளம் நாடுகின்றது, அதனால் நான் வந்துவிட்டேன் நாயகமே என்பதாக சொன்னார்கள். பெருமக்களை, தஹஜ்ஜுடைய நேரம், அந்த நேரத்தில் பெருமானார் ரபியாவை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதாக. நபியே நாயகமே, உங்களோடு நான் சுவர்க்கத்திலே நாளை இருக்க வேண்டும். என்னோடு சுவர்க்கத்தில் இருப்பது சாதாரண விஷயம் அல்ல, நபிமார்களுக்கு தனிப்பட்ட அந்தஸ்து இருக்கிறது, வேற என்ன உங்களுக்கு வேண்டும்? நபியே நாயகமே, உங்களுக்கு நாளை சுவர்க்கத்திலே ஹிதுமத் செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்பதாக ரபியா சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னோடு சுவர்க்கத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அலைக பிஸ்ஸுஜூத், அதிகமாக தொழுங்கள், அதிகமாக தொழுதால் நபிமார்களோடு சுவர்க்கத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ரபியாவை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, சகாபாக்களுடைய இந்த நேசம், நபி நேசமே நமது சுவாசமாக வாழ்ந்தார்கள்.
தங்களுடைய மூச்சிலும் தங்களுடைய பேச்சிலும் தங்களுடைய சுவாசத்திலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்படுத்தினார்கள், முதன்மையாக ஆக்கினார்கள். அதனால் தான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய நெருக்கமானவர்களாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்களாக சகாபாக்களுடைய அந்த வாழ்க்கை இருந்தது. பெருமக்களே, அப்பேற்பட்ட உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், அவர்கள் இறந்த மாதமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்திலே நபி நேசமே நமது சுவாசமாக உலகத்திலே எல்லா மக்களும் வாழ்வதற்கு வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.